ஜெயந்தி விழாவில் நாம் பங்கேற்று அவருடைய தியாகத்திற்கு நாம் அஞ்சலி செலுத்தும் ஒரு வாய்ப்பை தந்ததற்காக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அனைவருக்கும் நம்முடைய மனப்பூர்வமான ஆசைகள். ஒரு குடும்பத்திலும் தியாகிகள் இருக்கிறார். தந்தை ஒரு விதமான தியாகம் செய்கிறார், தாய் ஒரு விதமான தியாகம் செய்கிறார், உற்றார் உறவினர் ஒவ்வொரு விதமான தியாகங்கள் செய்துதான் ஒவ்வொரு இல்லமும் நடைபெறும். தியாகம் செய்யாமலே எந்த விஷயமும் நடக்காது. சில நேரங்களில் நாம் மனதிற்கு மிகவும் பிடித்தது பிள்ளைகளுடைய தேவைக்காக தந்தையோ தாயோ தியாகம் செய்வது. இது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நடக்கிற தியாகம். ஆனால் சுதந்திர போராட்டம் என்பது மிகப்பெரிய தியாகம். உலகில் நன்மை பொருள். இந்த உலகங்கிற பதத்திற்கு இங்க நம்மளுடைய பாரத தேசத்தின் நன்மை பொருள். எத்தனையோ மகான்கள், ஏன் நான் மகான்கள் குறிப்பிட்டேன்னா அந்த எண்ணமே பெருசு. பிறருக்காக தன் வாழ்வை தியாகம் செய்யும் எண்ணம் நமக்கு என்னவே நடக்கும். ஒரு ஆங்கிலேயர் காலத்துல நம்ம நல்லது செய்ய போனா என்ன பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும். தூக்கு தண்டனை வரைக்கும் போய் வாழ்க்கையை துறக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் மன உறுதி உணர்வு இறுதி மூச்சு வரை போராடி இன்று நாம் இங்கே சுதந்திரமாக அமர்ந்து நம்மளுடைய 1000 விஷயங்கள் சொல்றோம். எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு இதை சொல்ல உரிமை இல்லையா, எனக்கு அதை வாங்க உரிமை இல்லையா. பிள்ளைகள் அம்மா அப்பா கிட்ட கேட்குது, எனக்கு உரிமை இல்லையா, நான் கேட்கக்கூடாதா? இந்த உரிமைங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கூட பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா அந்த உரிமைங்கிற வார்த்தையை அடிக்கடி நான் அன்றாடம் பயன்படுத்திருக்கேன். இன்னைக்கு அந்த உரிமை உண்மையில் பெற்றிருந்த பெருமை பெருமகனார் போன்றவர்களுக்கு முடித்தாங்க. ஆகவே இனம், மதம், மொழி, ஜாதி இவைகளை கடந்து சுதந்திர போராட்ட தியாகங்களை கொண்டாட வேண்டும், வணங்க வேண்டும், என்றும் நினைவு கூற வேண்டும் என்பது அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கல்வி புத்தகத்தில் மாத்திரம் ஏதோ ஒரு வரலாற்று பக்கங்களை திருப்பி பரீட்சைக்காக யார் இந்த பெருமகனார், ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார், அவர் என்ன செய்தார், கப்பலோட்டிய தமிழர்கள். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு விமானத்தில் செல்வதோ, புகைவண்டியில் செல்வதோ, சில குழந்தைகளுக்கு கப்பலில் செல்வதோ மிக எளிமையான விஷயமாக உள்ளது. போக்குவரத்து என்பது மிக எளிமையான ஒரு விஷயம். அந்த காலத்துல கப்பல்னா வாணிபத்துக்கு சம்பந்தப்பட்டது. இன்னைக்கும் காரைக்குடியில பார்த்தா அந்த பெரிய அரண்மனை வீடுகள்ல கட்டப்பட்டிருக்கும் தூண்கள் அனைத்தும் கப்பல் மூலமாக பர்மாவிலிருந்து கொண்டு வந்ததாக. கடல்ல போட்டிட்டா பேரழிவு அனுப்புவாங்க. அது அவங்க கப்பல் மூலமாக வந்து சேர்த்து அதை அவரவர் இல்லத்துல பயன்படுத்துகிற வரலாறு இருக்கு. கப்பல் வாணிபத்தில் தன் ஒரு சட்டப்படிப்பை படித்திருந்தாலும், ஒரு சட்ட வல்லுநராக இருந்தாலும், மக்களுக்காக போராட வேண்டும் என்று தன் வாழ்க்கையில் ஆங்கிலேய போலீசார் பொய் வழக்கு போட்டு நம் மக்களை துன்புறுத்திய நிலையில் அவர்களுக்காக நயா பைசா வாங்காம வாதாடின பெருமகனார், சட்ட வல்லுநர், சட்ட நுட்பங்களை படித்த மாமேலே, நீதி அரசர்களே, ஆங்கிலேய நீதி அரசர்களே பார்த்து வியந்த ஒரு அற்புதமான மகா மனிதர், உன்னதமான ஆத்மா. பாரதியாரும் இவரும் மிகச்சிறந்த நண்பர்கள். ஏன்னா பாரதியாரின் அப்பாவும் வரவேற்றைய அப்பாவும் மிகச்சிறந்த நண்பர்கள். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய கவிதை, மாவேஸ்வரியாவுடைய கவிதை ரசிப்பு தந்தையும் சரி, அரசியல்
வாழ்க்கை, அதாவது அரசியல் வாழ்க்கைன்னா அந்த காலத்துல இந்த ஷேர் வாங்குறாங்க, கப்பல் வாங்குறாங்க. சுதேஷ் நாவாய் சங்கம் 40,000 ஷேர், ஒரு ஷேர் 25,000 ரூபாய் போட்டு 40,000 ஷேர் அதை பண்ணி ராமநாத சமஸ்தானத்திலிருந்து ஒரு குடும்பத்தாரை போட்டு பொறுப்புல உட்கார வச்சு அந்த நாவாய் சங்கத்துக்கு பணம் திரட்டி அந்த கப்பலை போய் வெளிநாட்டிலிருந்து வாங்கிட்டு வந்து அந்த கப்பலை ஒரு பெருமைக்குரிய இது வந்து சுதந்திர போராட்டத்தில் எந்த ஒரு தியாகம் எனக்கு முயற்சி செய்தது. ஏன்னா அப்பேற்பட்ட விஷயம். அப்பவே பெரிய லாயர்ஸ், பெரிய கட்டட வல்லுநர்கள்லாம் இந்த பணம் முதல்ல பண்ணதற்கான ஆவணங்கள் இருக்கு. இந்த ஷேரை வாங்கி அந்த கப்பலை கொண்டு வந்து, சுதேச கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி வாணிபத்தை, மக்கள் போக்குவரத்தை ஆரம்பித்தார். அதுலேயும் அவர் கொண்டு சுதந்திரத்தில் அவரோட சொந்த விஷயத்துக்காக அதை நடத்தல. ஆங்கிலேய கப்பல்களை புறக்கணித்து நமக்குன்னு ஒரு போக்குவரத்து வாய்ப்பு இருக்கணும், வர்த்தக வாய்ப்பு இருக்கணும்னு ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய கட்டணத்தை தரைமட்டமாக குறைந்தார்கள் ஆங்கிலேயர்கள். அதிலேயும் கஷ்டப்பட்டார், தன்னுடைய சொத்துக்களை விற்றார். ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்காக அதை நடத்த வேண்டும், மக்கள் சுயசார்புடன் இருக்க வேண்டும், ஆங்கிலேயர்கள் எந்த நேரத்திலும் சாராமல் இருக்க வேண்டும் என்பதை மிக கவனத்துடன் போராடினார். அவர் சிறை சென்று பல இன்னல்களை அனுபவித்தார். இன்னைக்கு படகுகளுக்கு கோயம்புத்தூர் பக்கம் அழைத்து சென்றீர்கள்னா கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் சிதம்பரனார் இருந்த செக்கு அதை நாம் அதை புனரமைப்பு செய்த பணியில் நாமும் ஈடுபட்டுள்ளோம். அப்போ அந்த சிறைச்சாலை என்பது அனைத்து வரலாறு, சுதந்திர போராட்டத்தின் அனைத்து வரலாறும் ஒவ்வொரு செல்லும் கண்ட இடம். அந்த செக்கு இன்னைக்கு வந்து ஏதோ நம்ம செக்கில் என்ன ஆகிட்டு சுத்தமான எண்ணெய், இந்த செக்கை மாடுகள் எடுத்த காலம் அதே சமயத்தில் சுதந்திர போராட்டத்தின் போது சுதந்திர வீரர்கள் செக்கை எடுத்தார்கள். ஆங்கிலேயர்கள் அத்தனை துன்பப்படுத்தினார்கள் நம் சுதந்திர போராட்ட வீரர்கள். அத்தனை தியாகம் செய்து இன்று நாம் பள்ளி படிப்பில் கூட அவர்களுடைய பக்கங்களை வரலாற்று 2 பக்கத்தில் முடித்து விடுகிறார்கள். அதே சமயம் மேற்கத்திய வரலாறை 5 பக்கம் 6 பக்கம் நம்ம படிக்கணும். நம்ம மண்ணை சேர்ந்த மாவீரர்களை பற்றி நாம் அறிவது மிக குறைவாக இருக்கிறது. இந்த நிலைமையில நம்ம போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் குறை சொல்லி பிரயோஜனம். நம் இல்லத்தில் பெற்றோர்களாகிய நாம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு நம் தேசத்தில் வாழ்ந்த உன்னதமான மகான்களை பற்றி, மாவீரர்களை பற்றி, சுதந்திர போராட்ட தியாகங்களை பற்றி, செம்மல்களை பற்றி அவ்வப்போது எடுத்து கூறி பிள்ளைகளுக்கு அவர்கள் மனதில் தைரியம் வரவழைக்கிறது. இன்னைக்கு பல குழந்தைகள் பரீட்சையாக பயப்படுறாங்க. அது கோடைத்தனத்தில் ஒரு அடையாளமாகவும் மாறிவிட்டது. எந்த ஒரு சூழ்நிலையை சந்திக்க தைரியமில்லாத மனோபாவங்கள் குழந்தைகள், அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கொரோனா பேட்ச்லேருந்து பாஸ் அவுட் ஆகி வந்த குழந்தைகளுக்கு எக்ஸாம்னாலே பயம், அதை ஃபேஸ் பண்ணுற தைரியமே இல்லை. அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளுடைய பெரியவர்களுடைய வரலாற்றை சொல்லி இத்தனை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சாதித்து இன்று நாம் கண்முன்னே ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர கொடி பட்ஜெட்டை பறக்க வைத்து இன்னைக்கு நம்ம தேசிய கீழே பார்க்க வெளியில் 2 நிமிஷம் இருக்கிறது கூட 1000 குழந்தைகள் குடி மாட்டேங்குது. பெரியவங்களுக்கும் சொன்னோம். ஆனால் இத்தனை அறிவாக்கி உறுதி சிந்தி பிள்ளைகளுக்கு நம் எதிர்காலத்தில் வாழும் அடுத்த தலைமுறையினர் சந்தோஷத்துடன் நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்ற ஒரே கனவு அவர்கள் தங்கள் வாழ்க்கை தியாகம் செய்வதற்கு நாம் செய்யும் ஒரே நன்றி கடன் அவர்களை கௌரவித்து அவர்கள் பிள்ளைகளாக பொறுப்பு அவர்கள் எப்படி நாம் வாழ வேண்டும், நேர்மையுடன் வாழ வேண்டும், மக்கள் இன்புற வாழ வேண்டும், பிறருக்கு இன்னா செய்யாத வாழ வேண்டும், உலகம் முடிய நன்மை பேசி பொய் தவிர்த்து வாழ வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். அப்படி ஒரு வாழ்வை நீங்கள் வாழ முயற்சிக்க வேண்டும். எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யும் போதும் அதுக்கு 1000 கருங்கள் வரலாம். ஆனால்
என்று சொன்னால் அது தோல்வி. எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை சோர்வு அயல் பாராமல் அந்த தடைகளை தாண்டி 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 முன்னேறி செல்வீர்களாக உங்கள் ஒவ்வொருவரு வாழ்க்கையிலும் வெற்றி என்பது திண்ணமான அது எந்த ஒரு மாற்றத்திற்கும் இல்லை. ஆகவே இந்த இனிய நாள் ஏன் நான் இந்த இனிய நாள் என்று சொல்கிறேன் என்றால், எங்கெல்லாம் நல்லவர்களை பற்றி பேசும் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் தியாகங்களை பற்றி நினைவு கூறும் வாய்ப்பு கிடைக்கிறதோ, அங்கெல்லாம் அந்த தருணம் நல்லது ஒரு தருணமாகவே நாம் கருத வேண்டும். ஆகவே இந்த அற்புதமான தருணத்தில் குழந்தைகள் நீங்கள் சேர்ந்து பெரியவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாட்டியங்களோ கலை நிகழ்ச்சிகளோ அவர்களை பேசுகின்ற சத்தங்கமோ இன்றும் தொடர்ந்து வருடாவருடம் நடைபெற வேண்டும். வாரம் சின்ன ஒரு கம்யூனிட்டி ஒர்க் ஷாப் மாதிரி செய்து பிள்ளைகள் ஒரு எஸ்ஏ எடுக்கிறது, அப்படி ஒரு டிராயிங் காம்படிஷன், இதை நாம் போன வருடம் கூட எங்கள் ஆலோசனை தந்ததிலும் வாய்ப்பு கிடைத்தால் இதை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நாம் ஏற்பாடுகள் செய்யலாம். அல்லது மாதம் ஒரு முறை ரிஃப்ரெஷன் ப்ரோக்ராம், லீடர்ஷிப் பற்றி ரிஃப்ரெஷன் ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஏனென்றால் லீடர்ஷிப் குவாலிட்டி என்பது தனிமனித ஒழுக்கத்தின் ஒரு மிகச்சிறந்த அடையாளம். எந்த விஷயத்தை எவ்வாறு கையாள வேண்டும், எப்படி நேர்த்தித்தன்மை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்படும் பொழுது அல்லது ஒரு செயலை செய்யும் பொழுது தடங்களோ அல்லது நாம் செய்ய முடியாத ஒரு குழப்பமோ ஏற்பட்டால் எவ்வாறு அந்த சூழ்நிலையை நாம் கையாள வேண்டும் என்பதை லீடர்ஷிப் குவாலிட்டி மூலமாக, தலைமை பண்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த தலைமை பண்பு எங்கிருந்து வரும்? இவ்வாறாக மிகச்சிறந்த வல்லுநர்களின் வாழ்க்கை வரலாறை நாம் படிக்கும் பொழுது அல்லது பிறர் படித்து நாம் கேட்கும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பெரிய மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்ட தருணங்களை எவ்வாறு கையாளுங்கள், வாழ்க்கையில் வெளியே வந்த பொழுது அவர்களுடைய பேரும் பொருளும் வெளியே வந்த பிறகு அவர்கள் வாழ்க்கையில் எவ்வாறு அதை செயல்படுத்திக் கொண்டனர், பிறருக்கு பயனுள்ளதாக எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை நாம் கற்றுக்கொள்வதனால் உங்கள் வாழ்வில் பயனுள்ள தருணமாக அமையும். ஒவ்வொரு விஷயமும் நீங்களும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு உங்கள் மனதுடைய தன்மையும் செயல்பாடும் நேர்த்தியாக இருக்கும் என்பதை நாம் உறுதியாக கூறுகிறோம். இவை அனைத்து நன்மைகளும் உங்கள் வாழ்வில் என்றும் நீக்கப்பட தலைவாணியின் அருளும் திருமகளின் அருளும் மலைவாணியின் அருளும் போக சீரும் சிறப்பும் மன மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்துடனும் உங்கள் அனைவரும் சகல சந்தோஷத்துடனும் செயற்சத்தும் நீங்க வாழ வேண்டும் என்று அனுபவித்து இந்த நல்ல தருணம் இசையும் இயலும் நாடகமும் கலந்து நடக்கட்டும் என்று அனுபவிக்கிறோம். அமைப்பாளர்கள் அனைவரும் இதே போன்று ஒன்றியோடு போன வருடத்தை காட்டு இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்கும். மழை நாளில் நம்ம நினைக்கிறோம். போன வருடம் நிறைந்த கூட்டப்படுகிறது. இந்த வருடம் இடையே மினிமம் பாதை பதிவு செய்வதை நாம் நினைக்கிறோம். அமைப்பாளர் அனைவருக்கும் நம்மளது மனப்பூர்வமான ஆசீர்வாதம். சுவாமிக்கு